ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா பேர் அட்வென்ச்சரு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சி வீடியோக்குள்ளே போகிற மாதிரி மறக்காமல் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் ரன் பண்ணிக்கிறேன். For centuries there existed a kingdom where creatures lived in places under the ruling of the Bee dynasty. அது ஒரு நூறு வருஷங்களுக்காக வந்து ஒரு பியரோடைய கூட்டம் வந்து அது எல்லா அனிமல்ஸுமே வந்து இந்த இது இருக்குல்ல தேனி அதோடைய இதில் வாழ்ந்துச்சான். அதோடைய அதுதான் ரூல் பண்ணிச்சான். குயின் Beatrice, the bee queen, was a beloved ruler. She was fair and appreciated by all. The balance between all creatures was perfect. அதுதான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது குயின் பியட்ரைஸ்னு இருக்காங்களாம். அதுதான் வந்து பீ குயினாக அதுதான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டடான அதாவது பிலோவ்டு ரூலராக அவங்க தான் அதெல்லாம் ஆண்டாங்களாம். ஃபேர் அண்ட் அப்ரிஷியேட் பை ஆல் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சான். பேலன்ஸ் பிட்வீன் ஆல் கிரியேச்சர்ஸ் வாஸ் அதுதான் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்களாம் அவங்களே பண்ணிட்டோன்னு. Until the bees started producing a different kind of honey in the hive shortly after this new flavor and this flavor. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ பீலாம் வந்து அந்த தேனிலாம் வந்து ஏதோ பர்பிள் கலர் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்வர்டைஸ் பண்ணிச்சான். Unfortunately creatures that concept became to crazy and attack their friends like humans. அதுக்கடுத்து என்ன நடக்குது அதெல்லாம் மோந்து பார்த்துட்டு அந்த இம்மோர்டஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால அது வந்து அதெல்லாம் பார்த்து அது க்ரேஸி ஆகிட்டாங்க. எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பா எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். Nobody knows why bees started to break out. யாருக்குமே தெரியாதான் அது எதுக்கு பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு. சரி ஓகே வாங்க கேம்குள்ளே போவோம். அது பிஃபோர் லாங் the bees realized that bees were mysteriously unaffected by the purple honey. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம luckily one bear managed to avoid the attack, but now the fate of the people is on his shoulders. இதான் நம்ம அதனால் இது ஒன்று தான் நம்ம தப்பிச்ச பீரா அதுதான் எதுவும் பண்ண முடியாதான். இதுதான் காப்பாற்ற முடியுமா மக்களை. வேர்ல்ட் நீட்ஸ் அ ஹீரோ சம் பேரன். இது பேர் பேரன் இது பேர் பேரனா இதான் நம்ம காப்பாற்ற போகிறோம். இதான் நம்ம ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா வந்துட்டோம். கேம் மாதிரி வைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இதுதான் நம்ம நினைக்கிறேன். இதுதான் ஆமாம் இதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைஃபு ஏபி எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைஃப் 2 தான். அப்படியே ஏதோ ஓட்ட மாதிரி இருக்குது. ஏ கொடுத்தா ஜம்ப் ஆகும், பி கொடுத்தா ஃபைட் பண்ணணுமா? குத்து இது ஏ ப்ளஸ் ஏவா 2 வாட்டி அமுக்கணும் போல். அமைக்கிட்டேன். குதிச்சா குதிச்சா அப்படி குதிச்சா அவன் எப்படி போகிறான்? அப்போ ஏ கொடுத்து பி போகணுமா? பாவி இங்கே பாருங்க கல் கூட வச்சுருக்காங்க. இப்படி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா மாதிரி இருக்குது. இந்த சைட் பண்ணுறோம். ஹார்ட் இருக்குது. இப்போ வந்துருக்கு ஹார்ட்டு. பி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பி கொடுத்தா அண்டர் வாட்டருக்குள்ளே போல. அப்போ ஏ கொடுத்தா வெளில வந்துடலாம். இப்போ புரிஞ்சு செட்டிங்ஸ்லாம் பாருங்க. எடுத்து இது இப்படி இழுக்கிறதுக்கு ஓகே. இது இப்போ நான் இது எடுத்துகிட்டு வரட்டா? பாருங்க செம்மையாக தான் இருக்குது.
கையை காணும். காயின்ஸ்லாம் இருக்காது, எதுக்குன்னு தெரில. காயின்ஸ்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே தோணு இருக்குது. ஷிகா ஹே பேரன். ஓ பேரன் தான் அப்போ நம்மளா? அப்போ ஆமாம் இல்லை, சின்ன கரடி பேரா? பேரன் தானே. ஹே பேரன் தேர் யூ ஆர் த பீஸ் அட்டக்ட் த வில்லேஜ். அவ்வளோ என்ன நிறைய வேர்ல்டு இருக்குது மக்களே. வேர்ல்டு நிறையா இருக்குது போல். இப்போ தான் பாருங்கள் டைட்டில் போடுறாங்க. எத்தா வந்திருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த பர்பிள் நினைக்கிறேன். பர்பிள் கலர் லிக்விடு. பக்கத்தில் போனால் நம்மள ஏதாச்சும் இடம் வேணாம், நம்ம போக தேவையில்லை. காயின்ஸ்லாம் எது கொடுக்குறாங்க? ஏதாச்சும் வாங்கலாம் போல். ஓகே, இப்போ இந்த சைடு வந்து காயின்ஸை கலெக்ட் வந்துட்டேன். என்ன இடம்? ஊரு போல். இது ஒரு ஊரு போல். நான் இதை என்ன பண்ணேன்? இங்கே எதுக்கு வந்தேன்? இங்கே தான் இருக்குது பாருங்கள், பசில் மாதிரி. ஓ இப்போ நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம். டர்ட்டில் டவுன். கோ சொல்கிறாங்க. கொடுத்துட்டேன். அப்பா அது ராக்கெட் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்சு பறந்துட்டான். டர்ட்டில் டவுன் வாஸ் a lovely place before the recent event. அப்போ இது இப்போ தான் நடந்துருக்கு சொல்லுங்க. இப்போ டர்ட்டில் தான் இருக்குது பாருங்க. டர்ட்டில் தானே இருக்கும். நாய்க்குட்டியாக இருக்கும். லாக்கு பார்த்து அப்போ இப்போ இந்த லிவரை கொடுக்கணுமா? லிவரை கொடுத்தா மேலே இது வருமா? இதை பார்த்து வருமா? ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. தொங்கலாம் செய்வானா என்ன? இது இவன் எஃபெக்டில் போல. இவன் அடிக்க வரான்னு நினைக்கிறேன். அடிக்க வரா என்னப்பா? ஸ்பெஷல் மூவ் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இது ஏறி சும்மா மண்டை மேலே ரெண்டு இப்படி வந்துச்சு. எனக்கே சத்தியமாக இப்போ நான் இல்லை, சத்தியமாக இப்போ நான் இதுவும் பண்ணேன். அதுவாக வந்துச்சு, நானும் பண்ணேன். காயின்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அப்பா இதில் குதிக்கலாம். இது ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல, பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கலாம். பெட்டில் குத்திக்கிற மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு. அப்போ இது நல்லது போல். நல்லது பண்ணுறது. இது பி கொடுத்தா பேச ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். வேணாம், பி கொடுக்க வேணாம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. டவர் மாதிரி ஏறி போகணும் போல். இந்த வரான் பாருங்க கீழே. அப்பா காயின்ஸ்லாம் இருக்குது. கீழே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா லாங் ஜம்ப் பண்ணுறான். லாங் ஜம்ப்பா ஹை ஜம்ப் பண்ண யாருக்கு தெரியும்? இப்போ ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணிட்டு இங்கிட்ட வந்துட்டா. அப்போ இப்போ வந்து இங்கிட்டு போய் அப்படியே போகணும் போல். இது ஏதோ சுற்றுது, சுற்றிட்டு போங்க. நினச்சிருக்கீங்களாப்பா? இது அவனை குதிக்கணும் போல். குதிச்சோடே போயிட்டான். குதிச்சா ஒன்று ஆனப்பா. ஸ்லோவாக நடக்கலாம். நம்ம ஸ்லோவாக நடக்கலாம். அதில் ஏறணும். அங்கே பாரு தேனி ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க. கரடி ஒருத்தன் இருக்கான். ஐயோ வருது. பி கொடுக்கலாமா? நான் அதை எப்படி அடிக்கிறது? பி கொடுத்தா அடிக்கணும் போல். வா பி கொடுக்கணும்னு சொன்னாங்களே. அப்பா ஒரே பஞ்ச் தான். ஒரு பஞ்சில் விட்டேன் அவனை. இப்போ எனக்கு இது ஹார்ட் இருக்குது. தேவைப்படும் நம்மளுக்கு. டேமேஜ் வந்தால் தேவைப்படும். இங்கே வாங்கப்பா. இதை பசில் பண்ணால் வரலாம் போல். இதை இப்போ வந்து இந்த கீயை தொட வைக்கணும் போல். இங்கே பாருங்கள், இந்த கீ இருக்குல்ல, அங்கே தெரியுதா? அந்த கீயை தொட வைக்கணும். ஆனால் அந்த ஓட்டைக்குள்ள விழக்கூடாது. அதுதான் போல் ரூட்டு. வந்து இதை கொடுத்தா ப்ளூலாம் ரேஸ் ஆகும். இது வந்து ஒன்று தான் ரேஸ் ஆகும். ரெட்டும் ஒன்று தான் ரேஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி
இப்படி வச்சு இல்லை வெயிட் பண்ணுங்க. இப்படி வச்சுட்டு இவ்வளோ ஐயோ இது ரொம்ப பெரிய போட்டாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஆடாடே சே கீழே வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்போ திரும்பி அதே மாதிரி ஆக்கிடலாம். அதே மாதிரி தான் போல். இங்கே வந்துட்டு ப்ளூ டச் ஆனே அப்படியே மூடிடணும் போல். வெயிட் பண்ணுங்க. இதை எடுத்து அவ்வளோதான். அட சோப்பா நான் கீழே விட்டேன். இதை வெயிட் பண்ணுங்க. நான் கொடுத்துட்டா வெயிட் பண்ண கொடு. அவ்வளோதான். அட ஐயோ நான் எல்லாம் தப்பாக பண்ணுறேன். சரி வெயிட் பண்ணு. ஒருவேளை எப்படி இருக்குமோ எப்படிங்க குடிச்சு பார்ப்பேன். கீழே வந்துருச்சு. அது வெயிட் பண்ணி இந்த சரி ஓகே வெயிட் பண்ணு. சரி ஓகே அவ்வளோதான் வா. ஒரு வழியாக ஏதோ பண்ணியாச்சு. ஒரு வழியாக தரத்துட்டோன்னு நினைக்கிறேன். ரீசன் அப்பா கிறிஸ்டோஃபர், டாக்டர் கிறிஸ்டோஃபரா ஆட் போட்டேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று முடிச்சிருக்கோம். சரி இப்போ அடுத்து எங்கே போனோம். இப்போது இது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். வழி இல்லையா? அப்போ இது இங்கிட்டு போகக்கூடாது. இதான் அங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்க. சாவி இருக்குது பாருங்க. அதுதான் இப்போ அடுத்து அது இது சாரி இதுதான். எவ்வளோ கொடுத்தா ஜம்ப் ஆகுது. ஐயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இப்படி பண்ணணுமோ? இப்போ நான் இப்படி ஏறிட்டு அடடே இப்படி எப்படியாச்சும் அப்பாடா ஏறிட்டேன். இந்த அங்கே இருக்குது பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஏறணும். அங்கே சாவி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஏறணும். ஏறு. அஜிஜோ அப்பாடா அப்பா. இங்கே இப்படி வந்து அப்படியே வந்து அப்படி தான். இவன் பாடுற செம்மையாக இருக்கான். கண்ணாடிலாம் போட்டு டிஜே பேர் ஏற்ற மாதிரி டிஜே. 20 செகண்ட்ஸு 27 செகண்ட்ஸு 40 செகண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு எது ஈஸாக வச்சு. அடுத்து இப்போ நான் எங்கே போனோம்? அங்கே நல்லா இருக்குது. அங்கே போகணும்னு நினைக்கிறேன். நிமிஷம் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போனால் இங்கே டர்ட்டில் இருப்பானுன்னு நினைக்கிறேன். டர்ட்டில் பசங்க இல்லை நான் இங்கே தான் இருக்குன்னு நினச்சிட்டேன். அதே வந்து போச்சு. ஒருத்தவன் துரத்த ஆரம்பிச்சிடுவான் நினச்சி. இல்லை அங்கே நிற்கிறான் பாரு. எனக்குனே ஒரு இல்லைடா அப்பா மண்டையில் ஒன்று வச்சேன். ஹெட் ஷாட் என்கிட்ட வாங்கினேன். இங்கே தான் அடுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அவ்வளோதான். அடுத்து இவன் அவ்வளோதான். 2 hour ரெண்டும் காலி. இது அடுத்து இதுவா? அப்பா வந்துட்டேன். இப்போ ஏறணும். ஏறிட்டு இதெல்லாம் ஈஸி பார்த்தீங்களா? அவன் தேனி தான் கொஞ்சம் இது யாரா? வாய் மட்டும் இருக்குது. மூஞ்சி மட்டும் இருக்குது. ஒரே ஒரு வாட்டி தான் அடித்தேன். அதுக்கே விசிறி போடுறான். தேடி ஒன்று வரான். அது கடுப்பேற்றுது. வாங்கப்பா ஓடு. வாயை வச்சு அவி வருது போகுது.
ஃபஸ்ட்டு தேனி இந்த தேனியை முடியலாம், 2 தேனியை என்னால் அடிக்க முடியாது. அப்பா வச்சேன் வயிற்றுலேயே. இப்போ இந்த தேனி அடிச்சுக்கிட்டு போகிறேன், நான் அடிச்சுக்கிட்டு போகிறேன். அப்பா தப்பிச்சிட்டேன். இங்கிட்டு வாங்கோ தேனி அம்மா, இங்கிட்டு வாங்க. ஹலோ தேனி, இங்கிட்டு வாங்க. தேனி இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. எது நீ எங்கே அங்கேயே இருக்கு, இங்கிட்டு அட சொன்னால் புரியாது. நானே அங்கே வரேன் பாரு. பயந்துட்டியா? வருது பாரு வந்து வயிற்றுலையே. இது என்ன இடம்? இங்கே ஒரு இடம் இருக்குது போல். போக முடியாது. 2 3 அப்போ ஒரு 3 இது பிடிச்சாதான் போல, 3 இதை காப்பாற்றணும் போல, 3 கரடி. வா 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 வா. அப்பா தப்பிச்சிட்டேன், லைஃப் போயிருக்கு இந்த நேரத்துக்கு. என்ன பண்ணோம்? அங்கே இருக்குது சாவி. நான் என்ன பண்ணணும்? அது எடுக்கிறது தெரியும், ஆனால் எப்படி அது எடுக்கணும்? வீடிருந்து குடிச்சு போயிடலாமா? முடியுமா? இல்லை முடியாது. இது இப்படி வச்சு ஏறணும், ஆனால் அதுவும் ஏற முடியல. நீ பாருங்க, ஏற முடியல. சம்திங் ராங். அது அங்கிட்டு போயிடுச்சு. ஷோ எல்லாரும் இருங்க. அப்படியே வந்து அப்படியே குடிச்சு அடாடே டெய்லியும் வாங்கிட்டேன். கொஞ்சம் முன்னாடி போனோம், கொஞ்சம் முன்னாடி போயிட்டு சாயிற நிலமையில் இருக்கும்போது அடாடே வேறு ஏதோ பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கன்னா அது ஆறுது இல்லை, வெயிட்டு ஒரு இந்த கல்லை பிடிச்சி வைக்கணுமோ? வச்சு பார்ப்போமா? இப்போ இந்த கல்லை வச்சா அது பேலன்ஸ்டாக இருக்குங்க. வச்சுட்டேன். ஆமாம், கல்லை வச்சு எடுக்கலாம். அதாடே எல்லாம் 3 இருக்காங்க. யூ ஃப்ரீட் பாபு. என்னடா பேர் பாபு டாபு. இப்போ பார்த்தீங்கன்னா பாபை நம்ம ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ அடுத்து யாருன்னு பார்ப்போம். இப்போ 3 கரடி திறந்துட்டேன். இப்போ அங்கே போகலான்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், ஏரோப்ளேன் காமிக்குது. அவ்வளோ தரங்கோ, இங்கே ராஜா வந்திருக்கேன். இன்னும் ஒன்றுத்தையும் காணும். மரம் நெஞ்சு கிடக்குது. 2 ஹார்ட். இது கூட உயிரமா உயிரம்னா நான் நினைக்கிறேன். அப்பா தான் போகுது. என்னது இந்த டர்ட்டில் காலமா? வில்லன் போல, ஒரு வில்லன். இந்த ஃபைன் அப்போ அவனை காப்பாற்றும். அவ்வளோதான். இப்போ இந்த அடடே குத்து. அப்பா ஐயோ குத்து. தப்பிச்சது. அட துரத்திக்கிட்டே வருத. இப்போ ஒரு ஹார்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் குத்தணும் போல அவனை. இப்போ புரியுது எனக்கு. நம்ம டார்கெட் பண்ணுவான். அது இடிச்சு இந்தா கிடக்குறான் பார்த்தீங்களா? குத்து. அவ்வளோதான். என்னப்பா என்ன அடிக்க வரீங்களா? வாங்க. அட பாவி, குத்து. அப்பா என்னாச்சு? அதுவும் அட பாவி, இல்லை நான் வில்லேன். அட இது சும்மா அந்த தேனிலாம் இருக்கும்ல, அது மாதிரி. இப்போ அவ்வளோதான். பேரி தப்பிக்க வச்சுருக்கேன். இந்த we can go back to the bear village and look for bears in other areas. பற்றி அப்போ நான் ஆமாம்ல நிறைய ஏரியா இருந்துச்சு. இப்போ நான் எப்படி வெளில போகிறது? நான் எப்படி வெளில போகணும்? இந்த சைடு வெளில போகணும். எப்படி வெளில போகணும்? இந்த இருக்குது பாருங்கள், வெளில போகிறது. சரி, வெளில வந்துட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம பேர் வில்லேஜுக்கு போக சொல்லியிருக்காங்க. அது நம்ம முதல்ல இருந்தோம்ல அந்த வில்லேஜு. அந்த வழி தானே வந்தோம், அந்த வழியாகவே போனோம். ஒரு நீச்சல் போட்டு வந்துடலாம். தண்ணி இருந்துச்சு, நீச்சலே போடல. அப்பா
நல்லா ஆழமாக ஆடுறேனே. டே மூச்சு முட்டுது எனக்கு. ஏதாச்சும் இடம் இருக்கா? இது கூட ஏதாச்சும் ஒழிச்சு வச்சுருப்பானுங்களோ? பார்த்தாலே டவுட்டாக இருக்கு. வாய்ப்பு இல்லை. அங்கே ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது பாருங்க. ஓட்டை தெரியுதா? அதோ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. என்ன இடம்? இங்கே அங்கே பாருங்க ஒருத்தன் இருக்கான். இப்போ இங்கே வந்துட்டு இப்போ அப்படி வந்து என்னடா டக்குன்னு வைக்கிறீங்க? ஈஸியாக இருக்கேடா. டாமி பேரை பாரு, டாமி கீமின்னு நாய் பேர்லாம் வைக்கிறாங்க. அடடே இருந்துட்டேன். ஆனால் ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, நான் ஆல்ரெடி வந்துட்டேனே. அது வந்தாச்சு. பார்த்தீங்களா மூளைய? அப்படியே எனக்கு ஏதோ சென்சான மாதிரி இருந்துச்சு. என்னடா எங்கெங்கேயோ வைக்கிறானுங்க, இங்கே வைக்க மாட்டாங்களான்னு ஒரு டவுட்டு. பார்த்தீங்கள, திஸ் இஸ் பிரஜித். சரி ஓகே, இதுக்குள்ளே தான் போகணும். டேய் காயின்ஸ் என்னது 71 காயின்ஸ் கொடுத்து தான் போக முடியுமா? என்கிட்ட 71 தான் இருக்குது. அதை போங்க ஏன்கிட்ட. என்னடா பண்ணுறீங்க? போகும்டா. போகிறேன் நான். எஸ்ஸு போகிறேன் நான். ஆட் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வெளின்னு ஒன்று அவைட் பண்ணியிருக்கோம்மா, அன்லாக் பண்ணியிருக்கோம்மா. அது எங்கிட்ட இருக்குன்னே தெரில. இப்போ வந்து ஆடு போட்டான்னு ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். போட்டான். இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க. 5க்கு 8 வரணும். அப்போது இதுக்கு வந்து 8 வேணும் போல். அடடே நான் அடுத்து எங்கே போகணும்? ஏதாச்சும் இருக்கா என்ன? நம்ம வீட்டில் ஏதாச்சும் இருக்கா? 5க்கு 12 கேம் இருக்குது. என்னது இது? பார்ட்டியா? போயாங்கிட்டு நானே இப்போ தான் வரேன். கேம் இருக்குது பார்ட்டி வீட்டின் ஸ்னோ வெளின்னு இப்போ காமிச்சானுங்க. அது எங்கே இருக்குது? இது வேலை தான் இருக்குமோ? இதாக இருக்குது பாருங்க. திஸ் இஸ் ஸ்னோ வேலி. என்னடா இது ஸ்னோ வேலின்றது? ஒன்றுத்தையும் இங்கே இருக்கா? இங்கே இருக்குது பாருங்க. இது 150 காயின் இருக்குமா? ஐயோ சரி விட பார்ப்போமா. ஓகே வந்துட்டோம். டே வழுக்குது ரொம்ப. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். எங்கிட்டு பார்த்தாலும் எல்லாமே இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் பசிலு கைனு. அது காயின்ஸ் தான் முக்கியமாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே போயிடுங்க. ஷாப்லாம் வச்சுருக்காங்க. போகக்கூடாது, போகாமல் இருக்குது. என்னென்னலாம் பண்ணணுமோ இப்போ பண்ணியிருக்காங்க. அப்பாடி தப்பிச்சிட்டா. அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓடி போயிடலாம். இது வேகமாக போடிது. இப்போ வந்து இது வந்தாச்சு. அட பாவி, நான் வேணும்னே இப்போ ஸ்லைட் ஆகிடுச்சு போட்டு. இங்கே ஹார்ட் இருக்கு பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். எனக்கு அழகாக க்யூட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னது இது? தரையை தொடக்கூடாது படம். வாட் இஸ் திஸ்? அவனை அன்லாக் பண்ணுமா? அடப்பாங்கடா நீங்கள். என்னது இது? கருப்பாக இருக்கும் தான் எனக்கு. என்ன முதல்ல அது புது வில்லனாக இருக்குமோ? தரையை தொடாமல் போகணுமா இல்லை என்ன பண்ணணும் புரியலையே. எங்கள் காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் முக்கிய மக்களே. காயின்ஸில் தான் வெளில போகணும் மிரட்டுறாங்க. ஓடு. இங்கேயே ஒருத்தன் இருக்கானா? அதனால தான்
புது ஊரில் வந்து பாருங்க ரெயின் டியர் தானே சொல்லுவாங்க. அதை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது தான் நினைக்கிறேன். இதை குத்தணுமா? என்னப்பா 2 வாட்டி அடி வாங்கிட்டு 2 வாட்டி அடிக்கணுமா? இதை புதுசாக ஐயோ இது என்னது ஸ்லைட் ஆகுது. நீ மட்டும் தான் ஸ்லைட் ஆகியா? நானே ஸ்லைடாக வாழ வேண்டாம். ஐயோ ஸ்லைடாக வாழ எதாவது வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பேக் ஷாட் விடுறான். அப்பா இதுக்காச்சும் வேண்டாச்சு. ஐயோ பெங்குயின்ஸாக இருக்கானுங்க. என்ன பண்ணுறது? டே இங்கே வர்றது வேஸ்ட்டு. நான் இங்கே வந்து அப்பா நான் ரெயின்டியர்ஸ் கூட அடிச்சிடறேன். பெங்குயின் பார்த்தா பயமாக இருக்குது. பெங்குயின்ஸ்லாம் பாருங்கள், குட்டி கொஞ்சம் வந்து அடிக்குதுங்க என்ன. இவன் வந்துட்டான்டா. ஐயோ துரத்துறானுங்க. அப்பா வந்தாச்சு. ஏதோ இருக்குங்க. அடடே அப்பா அப்பாடி எல்லா இடத்துலையும் ஓடி விட்றானுங்களே. வைக்கிறாங்க. அப்பா இங்கேருந்து அவங்க குதிக்கணும். அந்த லேடரில் அவங்க தான் நாங்கள் சாவி இங்கேருந்து அப்படியே குதிக்கணும். குச்சிட்றா. அப்பாடே அப்பாடா குச்சனா. அப்பா வலிக்க விடுற வந்து இப்படி வந்து அப்படி வந்து ஐயோ குத்த மாட்டுவேன், கண்டிப்பாக மாட்டுவேன். என்ன பண்ணுறது? சரி கொடுப்போம், அவ்வளோதான்டா. அடே அடிக்குதுங்க. ஐயோ செத்துட்டேன். அப்பா முடிச்சிட்டேன். இது பொழைக்கிறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை இருக்கு. ரெண்டு ஆட்டை வச்சு வெயிட் பண்ணியிருந்தேன். வீட்டு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் மாட்டின மாதிரி இருந்துச்சு. அதான் அவன் அங்கே இருக்கான். எவ்வளோ மாட்டலையா என்ன? எவ்வளோ மாட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அங்கிட்டு போகணும். இல்லையே சரி தான் போனோமே. அது போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் லாக்கில் இருந்தான். இப்போ வந்து என்னப்பா வழுக்குது? வழுக்கக்கூடாது குண்டு பயில. ஐயோ சத்தண்டா. ஐயோ அது தெரியாமல் அடிச்சிட்டேன். நான் தெரியாமல் அடிச்சிட்டேனே. இப்போ வந்து ஹார்ட் எடுத்து அப்படியே ஓடலாம். எப்படி அவன் பிளான்? அம்மா சுற்றி போகிறது. இப்போ கீழே தான் இருக்கானுங்க எல்லாரும். அது தெரிஞ்சு என்ன தான் தேடிட்டு இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோதான். ஐயோ துரத்துறான். அவ்வளோதான்டா ஏறுறா. செம்மடா. அப்பா கேப்பா வெறித்தனமாக பண்ணி வச்சிருக்கானுங்க. மரண கேம்டா. இங்கே யார் இது? இவன் வந்து அந்த அட்டாக் பண்ணி டாப்பில் இருக்கானா? அப்பா டெக்னாலஜியெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இவன் இடத்துல தப்பிச்சு போகணுமா? இந்த பெங்குயின்ஸ் கிட்டலாம் எப்படி தப்பிக்கிறது? இவ்வளோ பேரா? ஒருத்தவங்க இவ்வளோ பேரும் தங்காதுல. நான் இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வந்தேன்? இங்கே பிளான் போட்டு தான் வரணும். அங்கே ஏதோ பசல் இருக்குல்ல, அதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பைத்தியக்காரன் போல. பெங்குயின். நான் இங்கே மேலே இருக்கேன், அது கீழே ஸ்லைட் பண்ணி விளையாண்டுட்டு வெயிட் பண்ணுவேன். ஏதோ ஒரு கல் இருக்குல்ல, அப்போ இதில் நான் ஏறிண்டா வழுக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவேன். கல்லில் ஏற ட்ரை பண்ணுவேன். ஏறவே முடியல. ஏறிட்டேன். பார்த்தீங்களா எனக்கு ஒன்றுமே ஆகல. நான் அசையவே இல்லை. ஒரு மேலே இருக்குமோ கீ போய் பார்க்கலாமா? ஐயோ ஆனால் ஸ்னோ வருது. அப்பா தப்பிச்சிட்டேன்டா. என்ன
அப்பா இல்லை எல்லாருமே எல்லா வில்லன்ஸும் இங்கே தான் இருக்காங்க. அப்பா பெங்குவினை முடிச்சாச்சு. பிஏ முடிக்கலாமா? பி மேடம் வாங்க, எனக்கு வாங்க வயிற்றில். இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க மாட்டிக்கிட்டு. அப்பா உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன ஆச்சு? இங்கே லிவர் இருக்கு, இதுனா அது வருமா? ஓ லிஃப்ட்டு இப்போ பார்த்தீங்களா, இது வருது. அட நான் ஏறவே இல்லை, அது வாட்டுக்கு போகுது. இங்கே வா 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 வா. இப்போ வா செம்மையாக இருக்கே. டெக்னாலஜியா வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னடா இவ்வளோ ரேட்லாம் குதிக்குதா என்ன? ஐயோ நான் ஒருத்தன் அடிச்சிட்டு வந்துட்டேன். நான் இப்போ எதுக்கு நான் இங்கே வந்தேன்? ஏன் ஸ்கீ இருக்கா? வேறு அங்கிட்டு இருந்தவங்கலாம் தெரியுதாங்க எனக்கு. ஐயோ ஒருத்தன் கீழே கோவத்திருக்கான் மேலே. கீழே போனால் அவ்வளோதான், அளவுதான்டா. அப்பா அளவுதான்டா வந்துட்டேன். நான் எதுக்கு வந்தேன் எதுவும் யோசிக்காமலே நான் வந்துட்டேனே. அப்புறம் என்ன பண்ணுறது? இல்லை அங்கே எதுவும் ஒன்று இருக்கு பாருங்க, ரிவர் மாதிரி கனெக்ட் ஆகுது. இது பாருங்க பார்த்தீங்களா, ஏதோ இங்கே உள்ளே இருக்குது ஏதோ. தரங்கடா. ஐயோ தொலைச்சி போகுதோ. இல்லை தொலைக்கலாம் வரல. தரங்கடா, திறக்க முடியாது போல. எமர்ஜியாக இருக்கா? இல்லை இருக்கு. இப்போ நான் எங்கிட்டு போகிறதுன்னு எனக்கு புரியலையே. நான் எந்த சைடு வெயிட் பண்ண பார்த்தீங்களா, இங்கே ஒரு வழி இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. உங்களால் இந்த சைடு அப்படியே போகணுமா? இது ஒன்று இருக்குது. எதுக்குடா இந்த மேலாம் டவர்லாம் வைக்கிறீங்க, வச்சு பிரயோஜனமே இல்லை. அட இது ஒரு வில்லேஜோடையதா? வெயிட் பண்ண இங்கே பாருங்கள், இதோ லேட்ரு இருக்குது. லேட்ரு தானே இருக்குது, வந்து அப்படியே குதிக்கணும். பார்த்தீங்களா? இங்கே தான் கொக்கை இருக்குது. அங்கே ஒருத்தன் இருக்கானா? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நம்ம வாழ்க்கை இருக்கிற ஒருத்தவனையும் சும்மா விட மாட்டீங்களா? என்னடா இது உண்மையான கட்டி மூஞ்சி மாஸ்க் போட்டுறாங்க. கீ எங்கடா? அட பாவி, கீயே இல்லைடா. இதான் கரெக்டான சான்ஸு. ஐயோ ஒரு லைஃப் தான் இருக்குது. அங்கே இருக்கு கீ. ஆனால் இப்போ எனக்கு ஹார்ட்டு வேணும். நான் என்ன பண்ணுறது? வில்லேஜில் நிறைய ஹார்ட் இருந்துச்சுல்ல, ஹார்ட்டு வீட்டு சத்தம் கேட்டு பாரு, டப்புன்னு கிடைக்கும். இந்த இது வெப் சீரிஸ் இருக்குது ஹார்ட் பீட்னு. அது யார் பார்த்தீங்கன்னு பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அது செம்மையாக இருக்கும், நான் பார்ப்பேன் எப்போவுமே. எவ்ரி தேர்ஸ்டே எபிசோடுவோம். வில்லன் நினச்சேன், அது எனிமின்னு நினச்சேன். இங்கே ஏதோ வழி இருக்குது. நான் இங்கெல்லாம் இங்கே ஏதோ வழி இருக்குது. கொத்து விட்டான். வா கொத்து விட்டானுங்க இங்கே வந்து. ஐயோ ஆல்ரெடி நான் இல்லை, பாதி பேர் முடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட் ஸ்கேட்டிங்லேயே வரீங்க, பயன்ட்டேன் செகண்டில். ஸ்கேட்டிங்லேயே வர அறியாது. இந்த சைடு தானே இருந்துச்சு. அதுவா? இது இருந்துச்சா இந்த இடம்? இது இருந்த மாதிரியே தரலையே இந்த இடம். இது ஒன்று புதுசாக இருக்குது. இந்தாச்சு. கீ இருக்குது. அவ்வளோதான் ஒர்க். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ யார் அன்லாக் பண்ணணும்னா அந்த இங்கே ஒருத்தர் இருந்தாங்களா, அப்பா ஒர்க் இல்லை.
போக தான் அது கொகை தானே அந்த இருக்கான் பாருங்க இந்த இருக்குது கேட்கட்டும் பாய் விழுந்துருச்சு கீழே விழுந்துட்டேன் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சு போனேன் இப்படி ஹீரோ மாதிரி இங்கே எதுக்குறாங்க வரேன் இந்த இருக்கு கீ எடுத்து அப்படியே உள்ள வந்துட்டேன் பி கொடுத்து அன்லாக் பண்ணியாச்சு இது வேற எனக்கு கடுப்பேற்றுச்சு ஏய் கரெக்டாக வந்துட்டேன் நான் இது தெரியாமல் போச்சு வில்லேஜ் கொத்தி இருக்கும் இப்போ அது இன்னும் பார்த்தீங்களா கொத்தி இருக்கும் ஜஸ்ட் மிஸ்ட்டு இது என்னது பசுகு இது பசுகு போல ஓ அப்போ இந்த மாதிரி பண்ணணுமா வெயிட் பண்ணுறேன் ஏன்னா கரெக்டு இது கரெக்டு இப்போ 2 கரெக்டா 2 கரெக்டு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே பசங்க இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு ஐயோ எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி வருது ஓ இப்படி பார்த்தீங்களா இப்போ நான் ஃபஸ்ட் டைப் இந்த மாதிரி இப்போ அடுத்து இப்படி ஓ பார்த்தீங்கன்னா இப்போ 2 பிடிச்சிருக்கோம் இப்போதைக்கு 2 வச்சுட்டோம் 2 இல்லை 4 வச்சிட்டோம் இதனால இதை எவ்வளோ வீக்குன்னு தெரியுமா மக்களே ரொம்ப வீக் இல்லை நான் என்ன பண்ணுறது ஐயோ இதுவே இப்போ சிக்கல் ஆகிடுச்சு இப்போ இந்த 2 இருக்குல்ல ரைட் சைடு இதை வந்து நான் மேலே இப்போ கொண்டு வரணும் அது எப்படி இந்த மாதிரி கொண்டு வரலாமா பார்த்தீங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுறது போங்க ஏங்கிட்டு நான் இதை எப்படிடா சரி பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக இப்போ திணறிட்டு நிற்கிறேன் இப்போ நான் இதே மாற்றி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு என்ன பண்ணணும் சத்தியமாக இப்போ தெரில நான் இப்போ சும்மா அடிச்சு விட்டுட்டேன் வந்துருச்சு திரும்பி பண்ணால் வந்துருச்சு அது இப்போ வந்து இது வைக்கணுமா இதை வச்சு இப்போ இதை இங்கே வந்துட்டு இது இது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்து எங்கே போகலாம் அடுத்து போகலாம் இந்த ஹேரோ மார்க்கான இது அங்கே போகலாம் கீழே போச்சா வாங்க அவ்வளோதான் இங்கே ஒருத்தர் இருக்கான் பசுலா ஏதாச்சும் வெளில வருவானா எங்கள் செஸ்ட் இருக்குது என்ன இருக்குது அது நியூ எமௌண்ட் அன்லாக்கு புதுசாக எதோ எமௌண்ட் அன்லாக் ஆகிருக்கான் அப்பா வில்லனா த ஈட்டியா சரி த ரீனோட ஈட்டி லெட்ஸ் அவாய்ட் இட்ஸ் அட்டாக்ஸ் நோ
தப்பிச்சிட்டேன். அப்பா ஈஸியாக தான் இருக்கும் அட்டாக்லாம். அடடே போய் அவன் அடிக்கணும் தொட்டாருன்னு. இது மட்டும்தான் வச்சிடறான் கரெக்டாக. ஐயோ விளாட்டு தான் இருக்குது இப்போ என்கிட்ட. அடடே டே 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 முடிச்சிட்டானா? வெயிட் பண்ணுங்க. வாட்ச்சு ஏன்னா நான் திரும்பி ரிவைவ் கொடுத்துருக்கேன். அது வேலை வாட்ச் பண்ணிட்டு அவ்வளோதான். ஐயோ இது மட்டும் தாங்க எனக்கு வரவே மாட்டேங்குது. அவ்வளோதான் மறந்துட்டேன். ஒரு வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு பண்ணவே பிடிக்கவே இல்லை. எப்போடா தப்பிச்சிட்டேன். டே நான் இன்னும் ரெடியா இல்லை. Is this level too hard? Try to get the health boost from Capitalis. சரி வில்லேஜ் ரிட்டர்ன் ஆகும். கேபிட்டாலஸ்ன்னு ஒன்று இருக்கான். அர்க்கேடா டெசர்ட்டு வா. சரி அதை விட்டு இப்போ ஏதோ கேபிட்டாலஸ்ன்னு ஒன்று இருக்கான். வாங்கிட்டு வருவோம். கேபிட்டாலஸ் எங்கிட்ட இருக்குது கேபிட்டாலஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலான் இருக்கேன். சரி அடுத்த வீடியோ கம்மி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் இப்போ எது வரைக்கும் முடிச்சிருக்கேன்னா இந்த கேபிட்டாலஸ் வரைக்கும் அது சாரி அந்த ஈட்டி ஃபைட் இருக்கிற வரைக்கும் நான் முடிச்சிருக்கோம்ல. பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் அது கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே. ஸோ இதோட அந்த வீடியோ பார்ட் 1 முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பார்ட் 2க்கு நான் கூட சீக்கிரம் நான் முடிஞ்சிட போடுவேன். சரி ஓகே. இது போதும் மாதிரி மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வெயிட் பண்ணுங்கள். அர்க்கேட் வந்துருக்கு. இதை பார்க்கலாமா? ஹூ இஸ் த கூலஸ்ட் பியர்? ஷெரிஃப் ராப்பர் நைட்டு ராப்பர் கூடாது. ரியலி குட் சாய்ஸ். யூ ஆர் குட் டு கோவா. டிஜே பையர்ஸ். இவனை நான் காப்பாற்றினேன்ல அந்த இதில். சரியா இருக்கே. நம்ம கடை குதிக்குது. நான் இவனை தான் சூஸ் பண்ணேன். இல்லை இவனை ராப்பர் பை பிஎம்கே வால்யூம் 1 வாட்ச் த ட்ரைலர் ஆன் யூடியூப். பாயா சரி ஓகே வாங்க நான் முடிச்சிடலாம். ஸோ ஓகே பாய் நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.